அடுத்து பாருங்க, லெஜண்ட் சயின்டிஸ்ட். அடுத்து ஒரு லெஜண்ட் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படிங்கிறவர். இவர் ஒரு பிரிட்டிஷ் கெனடியன் சயின்டிஸ்ட் அண்ட் காக்னேட் சயின்டிஸ்ட் அண்ட் காக்னேட்டிவ் சைக்காலஜிஸ்ட் ஆல்சோ. அது இல்லாம அவர் ஒரு ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க் சயின்டிஸ்ட்னு சொல்றாங்க. இவரை பாத்தீங்கன்னா காட் ஃபாதர் ஆஃப் ஏஐன்னு சொல்லுவாங்க. இவரோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா பெரிய லெஜெண்டரி ஸ்டோரி. அவர் பிரைசஸ், நோபல் பிரைசஸ் எல்லாம் இருக்கு. இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசி முடியாத ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், அதை லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய லெஜெண்ட் சயின்டிஸ்ட். அது இல்லாம பாத்தீங்கன்னா இவரை கூகுள் பிரைன் சயின்டிஸ்ட்னு கூட சொல்லலாம். அவ்வளவு மண்டை பீஸ்னா பாத்துக்கோங்க. அதை விடுங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கூகுள் இருந்து லெஃப்ட் ஆயிட்டாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய ப்ரெடிக்ஷன் அபவுட் ஏஐ இருக்குது. அதை பத்திய பாயிண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி இருக்கிறாரு. அதை பார்த்து தெரிச்சுட்டு போயிட்டாரு வெளியே. பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கிளவர் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது அனிமல்ஸை விட மனிதர்கள் தான் பெஸ்ட், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல நம்ம எல்லா மிஷின்ஸ் ஆகட்டும் இல்ல ஒரு அனிமல்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் ஃபர்ஸ்ட். நம்ம அதை ரூல் பண்றோம், அதை ஹேண்டில் பண்றோம். இனிமே நம்மள வந்து ஓவர் கம் பண்ண போறது ஏஐ அப்படின்னு அவர் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு. ஏன்னா நம்மளை விட அதிக அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணக்கூடியது ஏஐ. அவர் ஒரு 15 ப்ரெடிக்ஷன் அபவுட் ஏஐ வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு வெளியே ஏஐ ஃபீல்ட்ல இருந்து. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அது மனிதர்களை விட அதிக கிளவர், அதிக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாவே வரப்போகுது. நிறைய ஜாப காலி பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸப்ட் இந்த பிளம்பர் ஒர்க், பிசிக்கல் ஓரியன்டான விஷயங்கள்ல அது வர முடியாது. அதை தாண்டி கோடிங் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில பேர் வந்து அவங்க கிரியேட் பண்ற ஏஐ கிரியேஷனே அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, அந்த லெவலுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அது மனுஷன் எதுன்னே தெரியாது. முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு மூவில கிராபிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா இது கிராபிக்ஸ், இது மொபம் படம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம ரிவ்யூ கொடுப்போம். ஆனா இனிமே வர காலங்கள்ல அது மனுஷன் எதுன்னே தெரியாத அளவுக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு ரியலிஸ்டிக்கா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஜாப்ஸ்ல உள்ள ஹியூமன்ஸுக்கு இது வந்து கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும், இது கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா எல்லா வேலையும் பண்ணுதுங்க. கோடிங் போடுது, எல்லா டிசைனிங் ஒர்க்கும் பண்ணுது. ஈவன் இனிமே சிவில் டிராயிங்ஸ் எல்லாமே பண்ண போகுது. அது டிசைனிங் எல்லா ஒர்க்கும் பண்ண போகுது. இப்ப வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஹேக் பண்றது, அதாவது அக்சஸ் பண்றது, அவங்களோட பெர்மிஷன் இல்லாம எடுத்து பாக்குறது தான் ஹேக்கிங். அதை ஒரு 2 கண்ட்ரிக்காரன் சண்டை போட்டுட்டு அவனோட விஷயங்களை இவன் எடுக்கிறதும் இவனோட விஷயங்களை அவன் ஹேக் பண்றதும் கேஷுவல். அது ஒரு ஹியூமன் பண்றது. இப்போ நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட விஷ். ஆனா அதே ஒரு ஏஐ வந்து இனிமே பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. சோ அவ்வளவு ஈஸி இல்ல. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப வைரஸை உருவாக்க முடியும், இட் கேன் அப்படிங்கறத அவர் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு அது என்னது கொரோனா அந்த மாதிரி, அதுக்கு அவ்வளவு கேப்பபிள் இருக்கு. இன் ஃபியூச்சர்ல வைரஸையே கிரியேட் பண்ணி ஸ்ப்ரெட் ஓவர் பண்றக்கூடிய அளவுக்கு அதுக்கு கேப்பபிள் இருக்கு. முழுசா ஹியூமனா மாறுற அளவுக்கு எல்லா கேப்பபிலிட்டியும் வரப்போகுது ஃபியூச்சர்ல அப்படிங்கறத அவர் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கிறாரு இப்போ. அதே போல வேலைன்னா எல்லா வேலையும் பறிச்சிடுமா மனிதர்கள்ட்ட இருந்து அப்படின்னா சில குறிப்பிட்ட எக்ஸப்ஷன் ஜாப்ஸும் கழிச்சு வார்லாம் நடக்காது. ஆனா எப்படின்னா சைலண்டா நம்மள வந்து டேக் ஓவர் பண்ணிடும். ஆனா நம்ம அதை வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆஹா அதை செய்து இதை செய்யுதுன்னு சொல்லி நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வேலையை குறைச்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா அது நம்மள சைலண்டா டேக் ஓவர் பண்ணி நம்மள அது ரூல் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது அவரோட ஃபைனல் ப்ரெடிக்ஷனா இருக்குது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்டோட ப்ரெடிக்ஷன். ஏன்னா அவர் ஏஐ பிரெயினை வந்து கரைச்சு குடிச்சிருக்கிறாரு. சோ அதனால அதுவா வந்து யோசிச்சு அதுவா இனிமே செயல்படுற காலம் வரும், அதுவா நம்மள ரூல் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா நம்ம இனிஷியலா கொடுக்குற பேசிக்ஸை வந்து கரெக்டா கொடுத்து நல்ல விஷயங்களை செய்ய சொல்லி செஞ்சோம்னா அது செய்யக்கூடிய விஷயங்களும் நல்ல விஷயங்களா நமக்கு கொடுக்கும். நல்ல விஷயங்களுக்காக அதை பயன்படுத்துவோம். நல்ல விஷயங்களை மனிதர்களுக்கு